लक्ष्मी दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा காத்தருள்வாய் சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் உன் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே என் கோவத்தை என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம போகுது மேடம். முதல்ல துளசியை பார்க்கும்போது அவன் மேல எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனா இப்போ ஸ்னேகாவை பார்க்கும்போது என்னோட கோவம் ரொம்ப அதிகமாகுது. எனக்காக சாகவும் தயாரா இருந்த ஸ்னேகா இப்போ என் பக்கத்திலேயே இருந்து என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அதை நினைக்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள மனசு வலிக்குது. ஸ்னேகா எதுக்காக இந்த மாதிரி பண்றா? எனக்கு அது சுத்தமா புரியவே இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவளும் ஒரு பொண்ணுதானே அஜய். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்களோட தேவைக்காக, அவங்களோட சுயநலத்துக்காக. பட் ஓ ஸ்னேகா காதலுக்காக. அவ காதலிச்ச உனக்காகவே இப்படி மாறிட்டா. உன்னை விட்டு கொடுக்க முடியாத சுயநலம் தான் அவளை இந்த அளவுக்கு மாத்துற அளவுக்கு வந்திருக்கு. நல்லது செய்யறதுக்கு மனுஷங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கா ஜெய். ஆனா கெட்டது மனசுக்குள்ள வந்துட்டாலே லிமிட் சுத்தமா தெரியாது. இந்த காலத்துல நிறைய பேருக்கு லவ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. அஜய், காதலிக்கிறதுனா உண்மையான அன்பு கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஆனா அதை எல்லாரும் அடையணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் எதை செய்யவும் துணியறாங்க. காதல் கொடுக்கிற சந்தோஷம் தெரியாமலே காதல் அடையறதுக்காக உயிரை எடுக்கிறதுக்கும் சில பேர் துணியறாங்க. அவங்களே ஏமாத்திக்கிறாங்க அஜய். ஸ்னேகா கூட அதை தான் பண்ணா அஜய். கடைசியில காதலிச்சு உன்னையே இப்படி ஏமாத்தி
காதலுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம பண்ணிட்டா. இப்போவும் நீ ஸ்னேகாவை காதலிக்கிறது கரெக்டா இல்லையான்னு அத நீதான் முடிவு பண்ண அஜய். உன்னோட டெசிஷன் எதுவா இருந்தாலும் ஸ்னேகாவோட உன்னோட ரிலேஷன் எப்பவும் போல இப்படியே கண்டினியூ பண்ணு. பிகாஸ் ஸ்னேகாவுக்கு துளசி எங்க இருக்கான்னு தெரிய வாய்ப்பு இருக்கு. நீ அவ மேல கொஞ்சம் சந்தேகப்பட்டாலும், ஸ்னேகாவுக்கு ஓ மேல சந்தேகம் வந்தாலும் நம்ம பிளான் மொத்தமே ஃபெயிலியர் ஆயிடும். துளசி எங்க இருக்கான்னு தெரியற வரைக்கும் காஞ்சனாவை ஏன் கஸ்டடியிலேயே வச்சுக்கிறேன். உன்னோட ரூட்ல நீ ட்ரை பண்ணு, என்னோட ரூட்லயும் நானு துளசி எங்க இருக்கான்னு தேடுவேன். அஜய், உன்னோட பொறுமையை இழந்துட்டனா உன்னோட லட்சியம் ரொம்ப தூரமா போயிடும். சோ டேக் கேர் அஜய். அலேக் நிரஞ்சன், சஞ்சலானந்த சுவாமிகள் வந்திருக்கிறேன். ஹரி ஓம் தத் சத். யாரு சாமி நீங்க? இது யாதகிரியின் வீடுதானே? ஆமா சாமி, நீங்க யாரு? நான் யாதகிரியின் குரு. சாமி நீங்களா? ஹரி ஓம் தத் சத். அலேக் நிரஞ்சன். மன்னிச்சிருங்க சாமி, நீங்க யாருன்னு தெரியாம கேட்டுட்டேன். பரவாயில்லை. என் புள்ள யாதகிரி எப்போ உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. வாங்க சாமி. என்னடா இது? என்ன பத்தி பேசுனுகிறானா? என்ன பத்தி எனக்கே தெரியாது, அவனுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? வாங்க சாமி வாங்க, உட்காருங்க. சாமி, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்க வீட்ல எதுவுமே இல்லையே சாமி. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், மன்னிச்சிருங்க சாமி. பரவாயில்லை. நான் ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கிறேன். உங்கள் கஷ்டங்கள், தரித்திரங்கள் உங்களை விட்டு மிக சீக்கிரம் இந்த வீட்டிலிருந்து விரைவாக செல்லப் போகின்றன. இனி வரப்போகும் காலம் நல்ல காலமாகவே அமையும். அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது உங்கள் இல்லத்தில். உண்மையா சாமி? என் யாதகிரியே சொன்னா. நீங்க அவங்கிட்ட சொன்னீங்களாமே? நான் அனைத்தையும் யாதகிரியிடம் கூறவில்லை தாயே. இப்போதைக்கு உங்கள் இல்லத்தில் ஒரு லக்ஷ்மி தேவி பிரவேசித்திருக்கிறாள். நீங்க என்ன சாமி சொல்றீங்க? சொல்கிறேன், உனக்கு புரியும்படியாகவே சொல்கிறேன். ஒரு பெரிய குடும்பத்தின் சொத்து இப்பொழுது உன் இல்லத்தில் இருக்கிறது. அதுவும் தனியாக அல்ல, அதிர்ஷ்டத்தை தன் வயிற்றில் சுமந்து கொண்டு வந்திருக்கிறாள். சாமிக்கு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வேற எதையோ கேக்குறாரு. பொய் சொல்லக்கூடாது சாமி கிட்ட, அப்புறம் நமக்கு தான் பாவம் வந்து சேரும். சாமி கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். ஆமா சாமி, வேற குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்கா. ஆமா சாமி, வேற குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்கா. நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வாயு வயிறுமா தான் இருக்கா. எங்க இருந்து வந்தாளோ, எப்படி வந்தாள்னு கூட எங்களுக்கு தெரியாது.
இப்ப எங்க கூட தான் இருக்கா. பார்த்தாயா பார்த்தாயா, நான் கூறியது உண்மையாகிவிட்டது. அந்த வீட்டின் குலவிளக்கு இப்பொழுது உன் வீட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த விஷயத்தை நான் தியானத்தில் தான் அறிந்து கொண்டேன். அதற்காகத்தான் வந்திருக்கிறேன். ஆசீர்வாதம் செய்துவிட்டு செல்கிறேன். அவளை ஒரு முறை அழைப்பாயா? கண்டிப்பா சாமி, இப்பவே போய் கூட்டிகிட்டு வரேன். அம்மா, நம்ம வீட்டுக்கு யாதகிரி சொன்னானே அந்த சாமியார் வந்திருக்காரு. உன்னை பார்க்காமலே உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாருமா. வாமா, வா. हरि ओम तत्सत। अलेख निरंजन। இங்கு வா, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கொள்.
பரவசம் பரவசம், என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி விட்டாய். சந்தோஷமாக வாழ்வாயாக. நீ எங்கு வர வேண்டுமோ அங்குதான் வந்து சேர்ந்திருக்கிறாய். சேர வேண்டிய இடத்தில் தான் சேர்ந்திருக்கிறாய். அந்த இறைவன் உன்னை என்றும் கைவிட மாட்டான். அதற்காகத்தான் என்னையும் உன் அருகில் அனுப்பியிருக்கிறான். எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்பாய், எவ்வளவு தியாகங்களை செய்திருப்பாய். பயப்படாதே, சந்தேகப்படாதே. யாரை எப்பொழுது எங்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அந்த இறைவனுக்கு நன்றாகவே தெரியும். மிக விரைவில் உனக்காக இந்த வீட்டில் ஒரு பூஜை செய்ய போகிறேன். அந்த பூஜையை செய்த பிறகு கஷ்டங்கள் தானாகவே இந்த வீட்டிலிருந்து சென்றுவிடும். நான் இருக்கையில் இனிமேல் உனக்கு எந்த துன்பமும் நேராது. உன்னை ஒரு ஈ கூட தொல்லை செய்யாது. வருகிறேன், மறுபடியும் வருவேன். உனக்கும் உன் குழந்தையின் நலனையும் வேண்டி. உனக்கு நான் மோட்சத்தை காட்டுகிறேன். ஹரி ஓம் தத் சத். அலேக் நிரஞ்சன். வரட்டுமா? என்னப்பா நாகராஜ், அங்க சுத்தி இங்க சுத்தி எனக்கே கடைசியில் உனக்கே வந்துருச்சு பாரு. இதை சும்மா விடக்கூடாது, நம்ம என்னன்னு இதை பார்த்தே ஆகணும். இப்ப என்ன பண்ணுறது தெரியாம நான் சார், என்னப்பா காஞ்சனா நாளைக்கு கோர்ட்ல சரண்டர் ஆக போறா. என்னையா சொல்ற ஏசிபி? உண்மைதான் சார். நாளைக்கு காஞ்சனா கோர்ட்ல சரண்டர் ஆக போறலாம். அதனால என்ன இப்போ? காஞ்சனா யார் பேரெல்லாம் சொல்றாலோ அவங்க எல்லாரையும் உள்ள தூக்கி போடுவாங்க. எனக்கு என்னோட வேலை போயிடும், உங்களுக்கு உங்களோட பதவி போயிடும். அதோட இது கிட்னாப் அண்ட் மர்டர் கேஸ். அதுவும் ஒரு பொண்ணு மேல பெயில் கூட கிடைக்காது. ரிசைன் பண்ணா பதவி போயிடும், அரெஸ்ட் ஆனா மானமே போயிடும். உங்க பொலிட்டிக்கல் லைஃப் மொத்தமா முடிஞ்சே போயிடும். நீங்க தான் ஏதாவது செஞ்சு தடுக்கணும் சார். என்னோட சைடுல மூவ் ஆகிறதுக்கு குறுக்க ஜெயஸ்ரீ வந்து நிக்கிறா. காஞ்சனா இப்போ ஜெயஸ்ரீ கிட்டதான் இருக்கா. ஆனா எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியவே இல்லை சார். நாளைக்கு டைரக்டா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து சரண்டர் பண்ண வைக்க போறான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. இப்போ காஞ்சனாவை தேடி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜெயஸ்ரீயை தடுக்கிறது தான் நமக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன். நாமளே 1008 பிரச்சனை இருக்கிறோம். இந்த போன் வேற யாரத? நல்லா இருக்கீங்களா எம்எல்ஏ ஐயா? யாரு? நான் தான் ஜெயஸ்ரீ பேசுறேன். இன்ஃபர்மேஷன் வந்துருச்சா?